பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து அதை பற்றினதை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் வந்து டீ குடிக்கிறத நிறுத்தினோன்னா என்ன ஆகும் அவசியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டீ குடிக்கிறது அப்படிங்கிறது சௌகரியம் மற்றும் ஒருவித ஓய்வை வந்து அளித்து வந்தால் டீ குடிப்பதை வந்து நிறுத்தியவுடன் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேநீர் வந்து மிதமான காதல் இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து டீ பிரியர்கள் வந்து அதிகம். காலையில் எழுந்ததுலேருந்து பல் துலக்கி விட்டு டீ குடிப்பது நம்மளை பலரது முதல் வேலையாக வந்து இருக்கும். தேநீர் குடித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு புதுவித ஆற்றல் கிடைத்ததாக வந்து நம்ம வந்து உணர்றோம். அந்த ஆற்றலை கொண்டு நம்ம நாள் முழுவதும் வந்து ஓடிடுவோம். அந்த அளவுக்கு வந்து தேநீரானது நமது வாழ்க்கையில் வந்து வேரூன்றி வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 டீ குடிக்கிறது வந்து தப்பு இல்லைங்க. ஆனால் அதிக அளவில் டீ குடிக்கிறது நிச்சயமாக வந்து நம்ம உடலில் வந்து நாள்பட்ட சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற சூழ்நிலை வந்து டீயை வந்து நேரடியாக வந்து ஒரே அடியாக வந்து தவிர்த்து விடுவது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு வந்து டீ குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும், இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம். முற்றிலுமாக வந்து டீயை தவிர்க்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு டீ குடிக்காமல் இருப்பதால் நமது உடலில் வந்து கெஃபைனை வந்து உட்கொள்வதை வந்து குறைக்குது. இதன் காரணமாக வந்து நமக்கு வந்து ஆழ்ந்த மற்றும் மேம்பட்ட தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதோட பதட்டம் வந்து குறையுது. டீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டையூட்ரிக் விளைவுகள் வந்து இருப்பதன் காரணமாக டீயை வந்து அதிக அளவில் குடிக்கிறதுனால நம் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வந்து டீ குடிக்கிறத வந்து கைவிடுறது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீஹைட்ரேஷன் போன்ற பிரச்சனைகளை வந்து நம்மளை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, டீ குடிக்கிறத விடுவது வந்து நம்ம செல்களில் வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடியல்ஸ்களை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக வந்து செரிமான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில வகையான புற்றுநோய்களை கூட வந்து இது தடுக்கிறதுக்காக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டீயை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்ப்பதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து டீ குடிக்கிறது அப்படிங்கிறது சௌகரியம் மற்றும் வந்து ஒரு வித ஓய்வை வந்து அளித்து வந்தால் டீயை குடிக்கிறது நிறுத்தியவுடன் மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டீ குடிக்கிறத வந்து விட்டவுடன் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சோர்வு, மந்தத்தன்மை, தூக்க கலக்கம், அப்புறம் தலைவலி, கவனிக்கிறதுல வந்து சிக்கல் போன்ற அறிகுறிகள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனினும் வந்து இது போன்ற அறிகுறிகள் வந்து சில நாட்களுக்கு மட்டுமே தான் இருக்கும். உடனால் வந்து தேநீர் இல்லாமல் இருப்பதற்கு தன்னை வந்து பழகி கொண்டவுடன் இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. டீக்கு பதிலாக வந்து என்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து உங்களுக்கு டயட்டில் இருந்து டீயை முற்றிலும் நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து முடிவு செய்கிறதா இருந்தால் நீங்கள் டீக்கு பதிலாக வந்து மூலிகை தேநீர் குடிக்கலாம். பழச்சாறு அல்லது வந்து வெந்நீர் போன்றவற்றை வந்து முயற்சி செய்து பார்க்கலாம். சாமந்திப்பூ, புதினா போன்ற கஃபைன் இல்லாத தனித்துவமான சுவை கொண்ட மூலிகை தேநீர்கள் வந்து நம்ம உடலுக்கு வந்து சாதகமான பல விளைவுகளை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ஆப்பிள் அல்லது க்ரீன் பெர்ரி போன்ற பழச்சாறுகளை வந்து இயற்கையாகவே வந்து கஃபைன் வந்து இல்லாத காரணத்தினால நம்ம உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்க வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெந்நீரோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை அல்லது வந்து தேன் சேர்த்து குடிக்கிறது வந்து தேநீரை போலவே நமக்கு கதகதப்பையும் சௌரவத்தையும் தரதுக்கு வந்து உதவுது. எனினும் ஒரு சில நபர்கள் வந்து கட்டாயமாக வந்து டீ குடிக்கிறது வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்டொமக் இல்லை அப்படின்னா நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க வந்து இந்த கெஃபைனாலான பொருட்களை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் வந்து டீயை வந்து மிதமான அளவு தான் வந்து உட்கொள்ள வந்து பரிந்துரைக்கப்படுறாங்க. ஏன்னா அதிகப்படியான தேநீர் வந்து வளர்ந்து வரும் சிசுவை வந்து பாதிக்கலாம். இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக ரத்த சோகையினால் அவதிப்படுறவங்க கூட வந்து இந்த டீ குடிக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக என்ன அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் டீ குடிக்கலாமா, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம் அப்படிங்கிறது போன்ற கேள்விகளுக்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் வந்து உங்களோட மருத்துவரை வந்து ஆலோசனை செய்கிறது வந்து ரொம்பவுமே அவசியங்க. இந்த தகவல் வந்து உங்களில் பலருக்குமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி டீ பிரியர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.